டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வது என்பது நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்கு மாதிரி. ஜெபம் என்பது உயிர் மூச்சாக அவரிடத்தில் காணப்பட்டது. பிதாவுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் ஜெபிப்பதை ஒரு நாளும் குறைத்து போடவே இல்லை. அதுவே முதன்மையாக்கினார் என்பதைத்தான் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிக்கிறோம். இந்த ஜெபத்தின் ஆவியை சீடர்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு ஜெப வீரன் உதவியாக இருந்தான். அவனுடைய பேர் தான் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் அவனை குறித்து ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு இரத்த சாட்சியாக நாம் தியானித்திருந்தாலும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பின்னணியிலே அவன் ஒரு ஜெப வீரன் என்பதை மறந்து இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இப்போ யோவான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களுக்கு மாதிரியாக இருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதை பார்க்கிறான், ஜெப வேளையை தவிர்க்காததையும் பார்க்கிறான். எல்லாவற்றையும் பார்த்தாலும் யோவானுடைய சீடர்களுக்கு யோவான் ஸ்நானகன் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தான் என்பதை அறிந்து, ஆண்டவரே, நீர் ஜெபிக்கிறீர், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும், எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னோன்னே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம்தான் பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதா என்கிற நாம் எல்லாம் சொல்கிற ஜெபம். அது ஆண்டவருடைய ஜெபம் என்று சொல்லப்பட்டாலும் ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபம் இல்லை, நாம் ஜெபிப்பதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். அப்போ யோவான் ஸ்நானகன் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன். அவன் ஜெபித்தான். அது மட்டுமல்ல, ஆண்டவரை அறிமுகப்படுத்தினான், அவன் ஜெபித்தான். அவன் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் ஜெபித்தான். அவனே ஜெபிக்கும் பொழுது நானும் நீங்களும் ஜெபிப்பது அவசியம். பிதாவால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் அது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதைத்தான் ஆண்டவர் இங்கு கற்றுத்தருகிறார். அப்பொழுது ஜெபிப்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே தவிர்க்க முடியாது, அது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கு கற்றுக்கொள்கிறோம். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எஃபெக்டிவ் ப்ரேயர் இஸ் த ப்ரொவிஷன் ஃபார் எவரி நீட் அண்ட் சொல்யூஷன் ஃபார் எவரி ப்ராப்ளம். நம்முடைய தேவை, ஒவ்வொரு தேவை மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுதும் நாம் ஜெபிப்பது, அதை மேற்கொள்வதற்கு ஜெபிப்பது மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொள்வோம். சத்ருவானம் வேறு எதுக்கு பயப்படுறானோ இல்லையோ, நம்ம ஜெபிக்க துவங்கிட்டோம்னா பயப்படுவான். அவனை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஆயுதம் ஜெபம். அந்த ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, தவிர்த்து விடக்கூடாது. காலை நேரங்களில் மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கு ஜெபம் அவசியம். அவரை போல பலன் பெறுவதற்கு ஜெபம் அவசியம். அவரிலே நிலைத்திருப்பதற்கு ஜெபம் அவசியம். இறுதி வரை இந்த உலகத்தில் இருக்கிற விசுவாச போராட்டத்திலே ஜெயிப்பதற்கு ஜெபம் அவசியம். ஜெபிப்போம். பிதாவே, நீர் அருளிய உன்னத ஆவியை எங்களுக்கு தாரும், கண்டித்து உணர்த்தும், பாவத்தின் கரைகளை நீக்கும், நாங்கள் ஜெபிப்பதற்கு கற்றுக்கொடும் சொல்லி கேட்போம். கர்த்தர் தினந்தோறும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நமக்கு ஜெபிப்பதற்கு தூண்டுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காய் ஜெபிக்க வேண்டும் கற்றுக் கொடுங்க தூய ஆவியானவரின் கேட்போம். கர்த்தர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுப்பார். தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.